இனிமே நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம். என்ன வா நம்ம போலாம் வா. எனக்கு மம்மி வேணும் டாடி. ஏய் அம்மா உனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமே. ஓகே சார் வரேன். உங்க வீட்டுக்காரோட சுத்திக்கிட்டு போலீஸா? எதுக்கு அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? நீங்க தான் அவங்கள பிடிச்சு கொடுத்துட்டீங்களாமே. நீ நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. அதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல. ஏண்டி யார் கொடுத்த தைரியத்துல இவங்களோட போனேன்? இல்ல மம்மி. என்னடி இல்ல மம்மி நொல்ல மம்மின்னுட்டு இப்ப நீ ஏன் டான்ல இருக்க தெரியுமா உனக்கு? கீழே இறங்கடி முதல்ல. இறங்கடி. இன்ஸ்பெக்டர், இவங்க மேல இப்போ கம்ப்ளைண்ட் எழுதுங்க. ஏன் குழந்தை கடத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் எழுதுங்க. ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. 2 பேரும் புடிச்சு உள்ள வைங்க இன்ஸ்பெக்டர். சார், நான் கம்ப்ளைண்ட வித்ட்ரா பண்ண வந்திருக்கேன் சார். இவங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏய், நீ யாருடி என்ன ரிலீஸ் பண்ண சொல்றதுக்கு? இவங்களுக்கும் ஆசிட் அட்டாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இருக்கு இல்ல இருக்கு. எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏய் இங்க வா. உன்கிட்ட ஆசிட் அடிக்க சொன்னது யாரு? நீங்க இல்லம்மா. சொல்லு. நான் தானே சொன்னேன். என்னம்மா நீங்க சொன்னாலும் அடிக்கிறீங்க? ஏய் ஒழுங்கு வரையது உண்மையை சொல்லு. இப்ப நீ சொல்லல நான் உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன். ஆமா சொல்லுடா. சொல்லு. மகதி என்ன சொன்ன? என்ன சொன்ன? மகதி, அதுவும் சத்தம் போட்டு. என் பேரை கூப்பிடுற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஹலோ மேடம், கொஞ்சம் அடங்குங்க. அவங்க தான் கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நான் டிராமா பண்றேனா? நீங்க 2 பேரும் தான் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சும்மா இரு. வந்த விஷயத்தை முடிச்சிட்டு போறோம், மத்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். ஏன் இப்ப பேசினா என்ன? கேவலம். எது கேவலம்? எது கேவலம்? நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு சொல்லுங்க. அங்க போய் ரைட்டு கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போமா. சரிங்க சார். ஹேய் நில்லுடி. என்ன நீ எனக்கு பிச்சை போடுறியா? தயவு காட்டுறியா? இல்ல அவன் முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்கியா? உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இன்ஸ்பெக்டர், அவ என்ன சொல்றது? நான் சொல்றேன். இந்த ஆசிட் அடிக்க சொன்னதே நான் தான். தப்பு என் மேல இருக்கு. என்ன தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். மம்மி வேணாம் மம்மி, நீங்க வீட்டுக்கு வாங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, வாங்க மம்மி, வீட்டுக்கு போலாம். ஏய் நான் வர மாட்டேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மம்மி. நீங்க எனக்கு வேணும் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, வாங்க மம்மி, வீட்டுக்கு போலாம். நான் வர மாட்டேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மம்மி. நீங்க எனக்கு வேணும் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஏண்டி குறுக்குதான் அவ நிக்கிறாளே, நான் எங்க இருந்து வருது? நான் தான் மம்மி கூட்டிட்டு வந்தேன். ஓ, அது உங்க வேலைதானா? நீங்க அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களோ? மம்மி நீங்க என்ன வேணா சொல்லுங்க மம்மி, ஆனா நீங்க வீட்டுக்கு வாங்க மம்மி. இங்க பார், அவகிட்ட போய் நீ பிச்சை எடுத்தியா? என் தகுதி என்ன, என் தராதரம் என்ன? டேய், அவகிட்ட நிறுத்து. போய் Stop it. பெரிய தகுதி தரதரன்னு பேசிக்கிட்டு இருக்க. வீட்ல கூட இப்படி யாருமே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பப்ளிக் பிளேஸ். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இதெல்லாம் நீ பேசாத. நீ பண்ற வேலைக்கு நீ தான் சார் கொஞ்சம் வெக்கப்படணும். அமைதியா இருங்க சார், ப்ளீஸ் சார். இந்தாங்க சார். இங்க பார்,
நீ எழுதி கொடுத்துட்டா இங்க இருந்து நான் போகணும்னு அவசியம் கிடையாது. நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீ போ இல்ல போகாம இரு, எனக்கு ஒரு அவசியமும் இல்ல. இன்ஸ்பெக்டர், அத கிழிச்சு போடுங்க. நான் இங்கதான் இருப்பேன். இந்த கேஸ்ல என் மேலதான் தப்பு இருக்கு. மம்மி ப்ளீஸ் மம்மி வேணாம் மம்மி டேய், வாங்க நான் வர மாட்டேன். மம்மி என்ன விடு. மம்மி வீட்டுக்கு விடு வாங்க சொல்றேன்ல. மம்மி ப்ளீஸ் மம்மி நான் வர மாட்டேன். விடு என்ன. ரித்திகா விடுங்க டாடி நான் மம்மி கூட தான் இருப்பேன் மம்மி வாங்க மம்மி வீட்டுக்கு போலாம் மம்மி வாங்க மம்மி வாங்க மம்மி மேடம் குழந்தை கூப்பிடல. போங்க மேடம், வீட்டுக்கு போங்க மேடம், போங்க. எல்லாம் உனக்காக தான் நான் வரேன், புரியுதா? சாரி லக்ஷ்மி, என்னென்னமோ நடந்து போச்சு. சார், இது இப்படிதான் நடக்கணுங்கிற விதி இருந்தா அது அப்படியே நடக்க விடுறதா மதி. மாத்த நினைச்சோன்னா அடுத்து நடக்கிறத நம்மளால தாங்கிக்க முடியாது சார். விடுங்க. லக்ஷ்மி, இந்த ஆசிட் மேட்ரு உங்க வீட்ல ஐயோ இல்ல சார், நான் வீட்ல சொல்லல, சொல்லவும் மாட்டேன். சொன்னா தேவையில்லாம அவங்க நிம்மதி போயிடும். அதான் சார் என்னோட போட்டோன்னு விட்டுட்டேன். மகதிக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மறுபடியும் அவ உங்க வழியில வராம நான் பாத்துக்கிறேன். என்னால கொடுக்க முடியற அஷூரன்ஸ் இதுதான் லக்ஷ்மி. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சார். விடுங்க சார். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் போய் எடுப்பேன் ஏய் அமர், பால் எங்க எடுத்துட்டு வா. பால் உள்ள போயிடுச்சு. பால் ஐயோ அக்கா, ஜாலியா இருக்குமா? சரி வரேன். வாங்க 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 நீங்களும் வாங்க. டேய் சீக்கிரம் வாங்க. ஹலோ. ஹலோ மாமா சொல்லுங்க. லட்சுமி, மாமா ஒரு நிமிஷம். ஏய் மாமா போன்ல. மாமா சொல்லுங்க மாமா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்களும் அதே எப்படி இருக்கீங்க? மாமா, ஜட்ஜ பாத்துட்டீங்கல்ல? நாங்களும் நல்லா இருக்கோம். ஜட்ஜியும் பார்த்துட்டோம். எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இங்க நான் பேசுறேனே. மாமா, தீர்ப்பு என்னைக்குன்னு சொன்னாங்க? அது நாளைக்கு காலையில தீர்ப்புமா. அநேகமா தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வருமாமா. ஓ, நம்ம வக்கீல் சொன்னாருமா. அதனால நானும் வள்ளியம்மையும் என்ன நினைக்கிறோம்னா, நீங்க எல்லாரும் உடனே கிளம்பி பொள்ளாச்சிக்கு வந்துருங்க. தீர்ப்பு சொல்றப்போ நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல. கோர்ட்டு வேலையை முடிச்சிட்டு அப்படியே நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிங்க மாமா. ஆனா தீர்ப்பு நமக்கு சாதகமா வருமா? இதே சந்தேகத்தை தாம்மா நம்ம வக்கீல்கிட்ட நான் கேட்டேன். அவரு சொத்து உங்களுக்கு உறுதியா கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காருமா. நீங்க கவலைப்படாம உடனே கிளம்பி வாங்க. சொத்து நமக்கு தான். சரிங்க மாமா, அப்ப நாங்க எல்லாரும் வந்துடுறோம். சரி, அப்புறம் நான் இங்க வச்சுட்டேன் மாமா. நான் பேசுறேன். என்ன நீ
அவங்க தான் வந்துட போறாங்கல்ல, அப்புறம் பேசிட்டா போச்சு. நான் பேச வேணாமா? சரி, நாளைக்கு மொத்தமா உட்காந்து பேசிடு, சரியா? லக்ஷ்மி, ஆ அப்பா என்ன சொன்னாரு? அதுவா, நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வரப்போகுது. அதனால மாமாவும் அத்தையும் நம்ம எல்லாரையும் உடனே கிளம்பி பொள்ளாச்சிக்கு வர சொல்றாங்க. தீர்ப்பு சொல்றப்போ நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல லக்ஷ்மி, தீர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாம நாமெல்லாம் எப்படி அங்க போறது? ஐயோ அக்கா, எப்படியும் தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வருங்கிறாரு. அதனாலதான் கூப்பிடுறாரு. நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்க, இங்கு எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும். மெல்ல பார்வை வீசி விட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. வண்ணமணி ஹாரம் வளருது கடிகாரம், ஆன போயெல்லாம் அடங்கும் அதிகாரம். நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே, நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்துருச்சே. கொடுக்கம்பி போல மனம் குத்தி நிற்கத, இங்கு எத்திசையில் ஏன் பழப்பு விடிஞ்சிருக்கும். வெள்ள பார்வை வீசி விட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு தண்ணி உன்னதான். முன்னாடி. ஹலோ, வெள்ள பார்வை வீசி விட்டீர் முன்னாடி. will you stop it? என்ன என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கே சவுண்ட் கொடுக்குற? ஏய், சீ, நிறுத்தடி. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. உனக்கெல்லாம் இதயமே கிடையாதா? ஆ? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம ஒரு பொம்பளை மேல ஆசிட் அடிக்க ஆள் அனுப்பியிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. வார்த்தை தவறி விட்டால் கண்ணப்பா மார்பு துடிக்குதடா. போலீஸ் ஸ்டேஷன்ல நான் அடிக்கலன்னு சொன்னேன், இங்க வந்து அடிச்சேன்னு சொல்ற. ஏய், அதெல்லாம் என் பொண்ணுக்காக சொன்னது. அதெல்லாம் வேணாம் கண்ணா, அந்த பொம்பளைக்காக தானே நீ எல்லாத்தையும் சொல்ற. ஏய், அவ ஒரு அப்பாவிடி. யார் அப்பாவி? அவ என் வாழ்க்கையை கெடுக்க வந்த பாவி. உன்னோட குறுக்கு புத்திக்கு அப்படிதான் தெரியும். பிசினஸ்ல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு உனக்கு பொறாம. உன்னை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற ஆத்திரம். அதுக்குதான் அவங்கள அழிக்க நீ ஆளை வச்சு தீத்து கட்ட பாத்திருக்க. பிசினஸ் தான் பார்க்கணும், வாழ்க்கைய தான் பார்க்கணும். உனக்கு தான் அந்த ரெண்டுமே தெரியாதேடி. அவளா சொன்னா இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது நடக்காது, நம்ப முடியவில்லை வில்லை வில்லை. Stop it. என் வீட்டு சோத்தை தின்னு வளர்ந்துட்டு எனக்கே அட்வைஸ் பண்ற. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்ல கட்டி மார்போட முட்டதடி கண்மணி கண்மணி. ஏய், நிறுத்துடி. அவங்களாலதான் இன்னைக்கு நீ இங்க நின்னு இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. அத ஃபர்ஸ்ட் நீ ஞாபகத்துல வச்சுக்க. என்ன? காதல் வானிலே காதல் வானிலே
சந்தோஷம் சம் சம் சம். சொந்த பொண்டாட்டிய விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டிய காதலிக்கிற. டேய், அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிட வேண்டி. அவங்க அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல, நானும் அப்படிப்பட்டவன் இல்ல. நெஞ்சம் பொறுக்கவில்லையே இந்த நிலை கெட்ட மாதரனை நினைத்தால். வந்ததுல இருந்து அவ புராணத்தை பாடிட்டு இருக்க. அவங்க புராணத்தை ஒண்ணும் நான் பாடல. நீ செஞ்சியே அந்த துரோகத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணால நீ தப்பிச்ச. இல்லன்னா நான் உன்னை உள்ள தள்ளி லாட அடிச்சு பாட சொல்லி கொடுத்திருப்பேன். இங்க நின்னு பாட்டு பாடிட்டு இருக்க மாட்டேன். போதும், நிறுத்திக்க. உன் அட்வைஸ் எல்லாம் கேக்குறதுக்கு இங்க நான் ஆள் இல்ல. ஆமா, இங்க அட்வைஸ் பண்றதுக்காகவா வந்த? உன் காதுல எந்த அட்வைஸுமே ஏறாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ திருந்துறவளா இருந்திருந்தா உங்க அப்பா சொன்னாரு பாத்தியா, அப்பவே நீ திருந்திருப்ப. நீ திருந்துற ஜென்மம் இல்லடி. ஏய், அது எனக்கு எப்போ தெரியும்டி. அதான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ கொடுத்து நான் வாங்குற மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இருக்கு இருக்கு. இருக்கா? என்ன இருக்கு? இதோ பாத்துக்கோ, டைவோர்ஸ். டைவர்ஸ். ஹலோ மை டியர் ராங் நம்பர், கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம். நீ பாடுறத கேட்டாலும் எனக்குள்ள அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்குடி. ஏய் மகதி, ஸ்டாப் இட். இந்த பார், என் பொண்ணோட ஃபியூச்சர் பாதிக்க கூடாதுன்னு இத்தனை நாள் நீ பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கும் எனக்குமான பந்தம் இன்னும் எவ்வளோ ஃபினிஷ். பேசும் வார்த்தை உண்மைதானா? பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? இது வரைக்கும் வாழ்ந்தோம்ல, அது தாண்டி வேஷம். இதுதான் நெஞ்சம். இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஓ வாழ்க்கைய வாழு. இதோ இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இரு. இனி என் வாழ்க்கைய நான் வாழ்றேன் பாரு. கடைசியா ஒரு முறை நான் உன்னை வந்து கோர்ட்ல சந்திக்கிறேன். இதுல கையெழுத்து போட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வாடி. விவாகரத்து பத்திரத்தை கொடுத்துட்டா நான் உனக்கு விடுதலை கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? நீ என்னைக்குமே எனக்கு அடிமைதாண்டா. உன் சந்தோஷம், உன் துக்கம் எல்லாத்தையுமே நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆனா நீ மட்டும் சந்தோஷமா வாழவே கூடாது. நீ வாழற ஒவ்வொரு நாளும் நரகத்துல வாழறதா நினைக்கணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. இந்த தாலி வாழறதுக்காக நான் போட போறது இல்ல, உன் வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக போடுறேன்.
ஓபன் தி பாட்டில். சொர்க்கம் மதுவிலே, சொர்க்கம் அழகிலே, மது